இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய ஷூவை நான் நக்க மாட்டேன்னு சொன்னது இதே சீமான் தானே. இன்னைக்கு எந்த ஷூவை நக்கிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறேன். நக்கி பிழைக்கக்கூடியவர் தான் இந்த சீமான்னு சொல்லிடு. நாங்கள் கொள்கையை சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தோன்னு ஒரே ஒரு கூட்டத்தை இந்த மானமுள்ள திமுக காரனால பண்ண முடியும்னு சவால் விட்டு சொல்கிறேன். காட்டுங்க. வச்சிருக்கோம் உங்களுக்கு 2026. இன்னைக்கு நீங்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய கூட்டமும் எங்கள் பக்கம் தான் இருக்குதுன்னு போலியான அறிக்கையை தானே கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய கூட்டமும் இந்த பக்கம் திரும்பிடுச்சுன்னு திமுகவுக்கே தான் தெரியுமே. கட்சியினுடைய தலைவராக பார்க்கல, அண்ணன் சொல்றேன். இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்ல. ஏன் நான் சினிமாக்கு வந்தப்போ எனக்கு வயசு 10. அப்பல இருந்தே இந்த உறவு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. ஒரு நயா பைசா கூட செலவில்லாம இன்னைக்கு மக்கள் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தன்னெழுச்சியாக வந்து நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமாக தான் பார்க்க முடியும். எங்கள் தளபதிக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. தமிழ்நாடும் இன்னைக்கு மிரளலாம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இப்போ தாவைக்காதர் ஜெலீல் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு நடந்த மீட்டிங் ஓவராலாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஓரளவு பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? தன்னுடைய மக்களை தன்னுடைய அவ இருக்கக்கூடிய அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லா இடத்துலையுமே சந்திப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இடையில் சில விரும்பத்தகாத ஒரு சில செயல்கள் வந்து மனதை காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் நடந்திருந்தது. அதையெல்லாம் கடந்து வந்து இன்றைக்கி மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு புதுவைக்கு அடுத்து இன்றைக்கி தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாநாட்டை போன்ற ஒரு மக்கள் சந்திப்பை நடத்தியிருக்கிறார். தயாரிப்புகள் எப்படி இருந்துச்சு? ஏன்னா இப்போது குறிப்பாக வந்து தயாரிப்புகளை ரொம்ப பாராட்டுறாங்க. புதுச்சேரியிலையாக இருக்கட்டும், இல்லை மற்ற கடந்த கால அனுபவம், கசப்பான அனுபவம் நீங்கள் கூட அவங்க சொன்னீங்க. ஆனால் இந்த தயாரிப்புகள் வந்து உண்மையிலே சிறப்பாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. செங்கோட்டையன் தலைமையில் அதை அருமை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த செங்கோட்டைன்ற வார்த்தையை கொஞ்சம் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. அது எப்படி பார்க்க நிஜம்தானா அது? இல்லை, இப்போ இதை அதாவது நாளுக்கு நாள் வந்து ஒவ்வொரு கூட்டத்துலேயுமே நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ, இது ஒரு நாள் நடக்கிறதா இருந்தால் அந்த ஒரு நாளில் இது ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு சொல்லிட்டு போகலாம். இது தொடர்ச்சியாக நடக்கும்போது அது ஒவ்வொன்றத்துலேயுமே தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெண்களுமே எப்போவுமே பெண்களுக்கு பாதுகாப்பாக இல்லாமலாம் இருந்ததில்லை. இப்போ வரக்கூடிய காணொளிகள் அத்தனையுமே இன்றைக்கி நம்ம சகோதரிகள் வந்து எவ்வளோ ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக அங்கே இருந்தோம் அப்படின்றத பாதுகாப்பை உணர்ந்தோன்றதை அவங்களால சொல்ல முடியுது. எந்த அரசியல் கட்சி மாநாட்டில் இது சாத்தியம், பொதுக்கூட்டங்களில் சாத்தியம்ன்றது தெரியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய கூட்டங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிக்கிட்டே போனாலும் ஒரு நயா பைசா கூட செலவில்லாமல் இன்றைக்கி மக்கள் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தன்னெழுச்சியாக வந்து நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமாக தான் பார்க்க முடியுது. அரசியல் கட்சிக்காக வரக்கூடிய கூட்டங்கள் தனியாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வெகுஜன மக்களும் பொதுஜன மக்களும் திரண்டு எழுந்து வந்து ஒரு தலைவனை பார்ப்பதற்கும் தலைவனுக்கு தன்னுடைய ஆதரவு கரத்தை நீட்டுவதற்குமான ஒரு கூட்டமாக அண்ணன் செங்கோட்டையனாக இருந்தாலும் இந்த கூட்டத்தை அவர் பார்த்துருக்க மாட்டார். அவருடைய 50 ஆண்டுகளை கடந்த வரலாறுகளில் இந்த கூட்டத்தை அவர் பார்த்துருக்க மாட்டார். இது குறிப்பாக என்ன சொல்லணும்னா எல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒரே ஏஜ் ஃபேக்டில் இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இளவட்டம்னு சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த கூட்டத்தையுமே தலைவர் தளபதி அவர்கள் இன்னைக்கு கட்டி வச்சிருக்கிறாரு. திமுக இளைஞர் அணி மாநாடு இல்லை, அது இதுதான் இளைஞர் அணி மாநாட்டில் உதயநிதிக்கு வேணால் வயசு கம்மின்னு சொல்லிக்கலாம். அதை தாண்டி வேற இருந்து எல்லாருமே ரிட்டையர்டு தானே. எல்லாத்தையும் வச்சு தானே உங்களால் நடத்த முடிஞ்சு. இளைஞர் அணி மாநாடு நீங்கள் நடத்திக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் வாழைத்தாரையும் அதையும் இளநியும் அறுத்து கொண்டு போயிட்டான். சாப்பாடு போடும்போது ஒவ்வொருத்தர் இலையிலையும் பீர் பாட்டில் பார்த்த காட்சிகள்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் எதை இப்படி யாரை நீங்கள் அரசியல் மயப்படுத்திருக்கீங்க? ஒவ்வொருத்தரையும் எந்த நெருக்கடிகளும் வந்துடக்கூடாது. இங்கேயும் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போனதாகவும் சொல்கிறாங்க. அதே சமயம் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆனதெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு 20 மயக்கம் போட்டு விழுந்துட்டு தான் சொல்கிறாங்க. இல்லை, மயக்கம் போட்டு விழுவது வந்து சாதாரண ஒரு விஷயம்தான், புரியுதுங்களா? தாவேக்கா கூட்டில் மட்டும் ஏன் குறிப்பாக அதை ஐடென்டிஃபை பண்ணி காட்டுற மாதிரி இருக்குல்ல? இல்லை, எல்லா கூட்டத்திலையுமே இருக்கக்கூடியதான். இங்கே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மற்ற கூட்டத்தில் எல்லாமே காசை வாங்கிக்கிட்டு வரக்கூடிய கூட்டங்கள் தான். அவங்க அதை நோக்கி மட்டும்தான் அவங்க பார்த்துப்பாங்க. கடந்த இப்போ இந்த மாநாட்டிலேயே நீங்கள் இவர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது எல்லாருமே கூடையை தூக்கிட்டு வெளியில் போகும்போது காவலர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டதெல்லாம் பார்த்துருப்பீங்க.
இங்கே எந்த விதமான கட்டுப்பாடும் நீங்கள் வெளியில் போகிறதா போய்க்கலாம், யாரும் உங்களை இங்கே தடுக்க போகிறதில்ல. உள்ளே வரக்கூடாதுன்னு தடுத்தது தான் இங்கே தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலையாக இருக்கும். கூட்டத்தை இதுக்கு மேலே நிச்சயமா இங்கேயுமே கர்ப்பிணிகள் வராங்க, குழந்தைகள் வராங்க, அவங்களுடைய நலன் கருதி நிறுத்துறாங்க. கெஞ்சினா கூட இவங்களெல்லாம் உள்ளே விடுறதில்ல. கூட்டத்துக்கு வராதீங்கன்னு கூட்டத்தை நிறுத்தின ஒரு அரசியல் கட்சியை சொல்லுங்கள் தமிழகத்தினுடைய வரலாற்றில். வேண்டாம், நீங்கள் நில்லுங்க, பாதுகாப்பாக வீட்டில் இருங்க, வீட்டில் உட்காந்து இதை பாருங்க அப்படின்னு அறிவுறுத்தப்படுறாங்க. இதுதானே ஒரு மக்கள் தலைவனுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று. இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் விஜய் சார் வந்து இந்த பார்ட்டிக்குள்ள வந்த பின்னாடி இந்த விஜய் அந்த அரசியலும் ஒரு பொழுதுபோக்காக பார்க்குறாங்களோ? இல்லை, மக்கள் வந்து இன்னைக்கு பொழுதுபோக்காக பார்க்கல. இல்லை, இப்போ ஒரு பொதுக்கூட்டம், ஒரு மாநாடு, நீங்கள் நிறைய சந்திச்சிருப்பீங்க, உங்களோட கடந்த காலம் நீங்கள் அரசியல் பண்ணிச்சிருப்பீங்க. ஒரு பொதுக்கூட்டம் இல்லை ஒரு தலைவர்கள் யாருன்னா பேசினா அதுலேருந்து நம்ம என்ன அரசியல் ரீதியாக கற்றுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு சுயமுனைப்பாக தான் நம்ம அந்த அரசியல் சார்ந்து போவோம். ஆனால் விஜய் சார் இந்த மீட்டிங்கில் போய் கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க அதை கற்றுக்குறோமோ இல்லையோ போய் கலந்துக்கணும், விஜய் பார்க்கணும், அந்த ஆஸ்பெக்டில் தானே போகிறாங்க மேக்ஸிமம். இல்லை, அதாவது இதெல்லாம் எப்படி ஒரு அரசியல் ரீதியாக எஜுகேட் ஆகுவாங்க? அரசியல் ரீதியான எஜுகேஷன் தான் இப்போ இது. இந்த கூட்டத்தினுடைய வருகை, காசு பணம் கொடுக்காம ஒரு கூட்டம் வந்து நிற்கிதுன்னா அது அரசியல் மயமாக்கப்பட்ட கூட்டம் தானே. காசை வாங்கிக்கிட்டு ஒரு கூட்டத்துக்கு போய் நிற்கக்கூடிய கூட்டத்தை நீங்கள் அரசியல் மயமாக்கப்பட்ட கூட்டம்னு நீங்கள் சொல்கிறீங்களா? காசு இல்லை, தலைவனுக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, அங்கே வந்து நிற்கக்கூடிய லட்ச கூட்டங்கள் வந்து அரசியல் மயமாக்கப்படலைன்னு சொல்கிறீங்களா? இல்லை, ஒரு 10-15 வருஷம் கழிச்சு இவரு ஒரு சராசரி அரசியல் தலைவராக மாறிடுவார். 10-15 வருஷம் பேச்சு இதே சாதாரணமாக தானே இருக்கும். நான் என்ன கேட்குறேன், இவர்கள் திமுகவில் உள்ளவர்கள்லாம் வானத்திலேருந்து நேரடியாக தேவதூதர்கள் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் பெரியார் கொள்கையை சொல்லிக்கிட்டு அதுக்கு எதிர்மறையாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அவர் தாங்கிட்ட இருந்த 2000 தென்னை மரங்களையும் வெட்டி வீசினார், கல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக. அவர் ஒரு கொள்கையில் இருந்தார். நீங்கள் ஊர் முழுக்க இன்னைக்கு இப்போ ராத்திரி 10 மணி வரைக்கும் நடத்தினா பத்தாது, விடிய காலம் நம்ம மதியம் 12 மணி ஆகிடுது, அதனால் ராத்திரி முழுக்க பிளாக்ல வீங்கன்னு இவங்க ஒரு கொள்கையில் போய்கிட்டு இருக்கிறாங்க. பெரியார் கொள்கையோட நடக்குதா? மன்னராட்சி முறையை கட்டமைச்சு வச்சிருக்கிறீங்க. உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை கட்டமைச்சு ஒரு கூட்டமாக மிகப்பெரிய ஒரு இந்த தமிழக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு எழுச்சியோட ஒரு புரட்சியோட ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறாருன்னா அவர் தான் வச்சிருக்கிறாரு. அவரை பார்க்க ஆரவாரங்கள் இருக்க தான் செய்யும், அதை யாரும் தடுக்கவே முடியாது. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் இவர் அரசியல் படுத்தியிருக்கிறாரா? நிச்சயமா அரசியல் படுத்தியிருக்கிறாரு. இன்னைக்கு பேசுறாரு, அது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பத்தி பேசுறாரு. ஒரு திசையா தான் இருக்கு. அது திமுக எதிர்ப்புன்ற அவர் திமுக எதிர்த்து தான் அரசியல் பண்றேன்னு சொல்லிட்டாரு. வேற என்ன சொல்லணும்? ஒன்றியத்துல பாஜகவையும் தமிழகத்துல அங்க கொள்கை எதிரியாவும் இங்க அரசியல் எதிரியாவும் 2 பேர் தான் அடையாளப்படுத்துறாரு. இப்ப கூட இப்ப 100 நாள் ஊரக வேலை திட்டத்துக்கு இவர் குரல் எழுப்பல. அப்ப நம்ம இந்த மாதிரி நான் மேஜர் இஷ்யூ பேசாம வெறும் திமுக எதிர்ப்புன்ற மட்டும் பேசுறது, அது 4.5 வருஷமா என்ன பண்ணீங்க? ஏன் எழுப்பல? நீங்கள் ஒவ்வொன்றா எல்லா இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர்னு சொல்லி ஒவ்வொன்றா உங்களுடைய ஆட்சியில் எவ்வளோ பெரிய அவலங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. சிறுபான்மை மக்கள் பாதுகாவலர்னா இருக்கிறானா? திருச்சியில் கனிம வளம் ஏற்றிட்டு போகிற லாரியிலே அடித்து கொல்லப்பட்டானே என் சகோதரனை. நிலத்தை அபகரிக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு பல முறை கடிதம் எழுதி இப்போ தொழுக போன காலையில் 5 மணிக்கு பள்ளிவாசல் வாசல்லே வெட்டி வீசப்பட்டானே. பாதுகாப்பான தமிழ்நாடு அப்படின்றாங்களே இஸ்லாமியர்களுக்கு. யாராவது கஞ்சாவுக்காக எதிர்த்து குரல் கொடுத்தவன் என்னுடைய சகோதரன் வேலூரில் வெட்டி வீசப்பட்டானே. என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க? எந்த பாதுகாப்பை வச்சு இதை கட்டமைச்சிட்டீங்க? பாதுகாப்புன்னு திருப்பரங்குன்றத்துக்கு குரல் எழுப்பலாம். நீங்கள் பாதுகாப்புன்னா எப்படி இவங்கெல்லாம் வந்தாங்க? எந்த இஸ்லாமிய தலைவரும் ஏன் குரல் எழுப்பலை? இல்லை, இந்த மத கலவரம் மாறினுன்றதுக்காக தான் நான் குரல் எழுப்பாமல் இருக்கும். இப்போ அதை தான் சொல்லுவேன். மத நல்லிணக்க மாநாடுன்னு போட்டது யாரு? போதையில்லா தமிழகத்தை, போதையில்லா மாநிலத்தை உருவாக்குவோன்னு மாநாடு போட்டது யார்? எல்லாமே ஒரே கூட்டத்தில் தான் இருப்பாங்க. எல்லாம் ஒரே கூட்டத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் எல்லாத்தையுமே பேசுவாங்க. இஸ்லாமியர்கள் தலைவர்கள் அந்த பக்கம் ஒட்டுமொத்தமாக அங்கே தான் இருப்பாங்க. சிறுபான்மை மக்களுடைய மிகப்பெரிய பாதுகாவலனா இவங்க தான் இருப்பாங்க. ஆனால் ஒருத்தனுக்கு நாடாளுமன்ற சீட்டு தர மாட்டாங்க. எந்த கவுன்சிலரையும் உருவாக்க மாட்டாங்க. எந்த பெரும்பான்மையை எத்தனை பெரும்பான்மையான கட்சிகள் அங்கே தானே இருக்கு. எங்க இருக்கு? திமுக கிட்ட தானே. அதனால தானே அம்மா பட்டணத்தில் 60 வீடை இடிச்சு தள்ளிட்டீங்க. கேட்கறதுக்கு நாதி இல்லையே. இன்னைக்கு போய் அத்தனை இஸ்லாமிய தலைவர்களும் அங்கே மண்டிக்கிட்டு இருக்கீங்கல்ல. இன்னைக்கு நீங்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய கூட்டமும் எங்கள் பக்கம் தான் இருக்குதுன்னு போலியான அறிக்கையை தானே கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய கூட்டமும் இந்த பக்கம் திரும்பிடுச்சுன்னு திமுகவுக்கே தான் தெரியுமே. இன்னைக்கு தளபதியை நோக்கில நின்றுட்டு இருக்கான். நீங்கள் தலைவர்கள் நின்றுட்டா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய தமிழ்நாட்டிலோட எழுதி கொடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை நீங்கள் வச்சிருக்கான் உங்களுக்கு 2026.
நீங்கள் பிஜேபியினுடைய இவர் இப்போ வேற ஒரு முகம் பி டீம்னு சொல்லி தான் இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை அறுவடை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இத்தனை நாள். இப்பவும் அதே சூழலை தான் நீங்கள் கையில் எடுத்தீங்க. இன்னைக்கு மக்கள் அதை அத்தனையும் தகுடு பொடியாக தவிர்த்துட்டாங்க. எங்களுக்கு தெரியும் யார் எப்படின்னு. இன்னைக்கு தலைவன் சொல்லலை, கட்சியினுடைய தலைவராக பார்க்கல, அண்ணன்னு சொல்கிறான், உறவு முறை வச்சு கொண்டாடுறான். நீ அப்பானா பல லட்சம் பல கோடிகளை கொண்டு வந்து நீ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. மக்களுடைய பணத்தை யாருடைய அப்பன் வீட்டு பணம்னு கேட்டா அதே உதயநிதி ஸ்டாலின் அவங்க அப்பா பேரை விளம்பரம் படுத்துறதுக்கு இத்தனை கோடிகளை செலவு பண்றாரு, அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு. இது எங்க அப்பா வீட்டு பணம் இல்லையா? ஏன் அண்ணன் தம்பி இங்க செய்து சம்பாதிச்சு வரி கட்டக்கூடிய பணம் இல்லையா? அப்போ கேட்கக்கூடிய உரிமை நமக்கு இல்லையா? அப்போ மக்களை மடைமாற்றி ஏமாற்றி இந்த மாதிரி ஒரு பொழப்பு பொழைக்கிறதுக்காக இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்காக கூட்டணி கட்சிகள் வாய் திறந்து இன்னைக்கு மேலே வாசிக்குது. இன்னைக்கு பத்திரிகையாளர்ன்ற பேரில், கல்வியாளர்கள்ன்ற பேரில், பொருளாதார நிபுணர்கள்ன்ற பேரில், அரசியல்வாதிகள்ன்ற பேரில் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் ஓப்பன் மேடையில் வந்து நாங்கள் குண்டான் இல்லை அண்டான் வரைக்கும் சொல்லிட்டு போகிறாங்க. மாற்றத்திற்கான தலைவனை வந்து நிற்கக்கூடியவனை அண்ணனாக தானே பார்க்கும். அப்படின்னா இந்த தலைவர் தளபதி அவர்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்த கூட்டத்தையும் அரசியல் படுத்தியிருக்கிறாருன்னு தானே அர்த்தம். அதே சமயம் விஜய் சார் இந்த விஷயத்தில் இந்த மீட்டிங்கில் வந்து சும்மா தற்கூரி கூட்டன்ற சொன்னது. அதே சமயம் நான் ஒரு அறிக்கைகளை வெளியிட்டேன், நிரந்தர வேலை, அதே சமயம் வீடு எல்லோரும் கொடுக்குறது. அதை வந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நான் 5 நிமிஷம் பேசுகிறேன், 4 நிமிஷம் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. நான் எத்தனை நிமிஷம் பேசுகிறேன், உங்களுக்கு என்னையா பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. இந்த மாதிரியான விமர்சனங்கள் விஜய் சார் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சோ? இல்லை, ரொம்ப எமோஷனலாக ரொம்ப அப்படி பேசியிருந்தா அதை வந்து இப்போ புதுச்சேரி மாநாட்டிலே பேசியிருக்கணும். அவர் புதுச்சேரியில் ஒரு மக்கள் சந்திப்பு நடத்தினார்ல, அப்போவும் திமுக விமர்சித்தார், திமுகவை நம்பாதீங்கன்னு சொன்னார். அப்போவே அவர் பேசியிருக்கணும். இல்லைனா அவர் வீடியோ போட்டிருப்பார், இல்லைனா அறிக்கையாக விட்டுருப்பார். அவர் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் தான் கதறீங்க. ஏன் மாநாடு போட்டால் கதறீங்க, கூட்டம் நடத்தினா கதறீங்க, ரோட் ஷோ நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. எதுக்கு? எங்கள் தளபதிக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. தமிழ்நாடும் இன்னைக்கு மிரளும். இன்னைக்கு இதுவே இன்னைக்கு அத்தனையுமே நீ என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? அவர் வேன்ல இருந்து எந்திரிச்சு நிற்கிறது இல்லை. ஏன் இந்த காரில் சன்ரூஃப் இல்லையா? ஏறி நிற்க தெரியாது அவருக்கு? படம் தான் காட்டணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, 10 செகண்ட் போதும். ஒரு இடத்துல காரை நிறுத்தினாருன்னா நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பத்திரிக்கையாளராக உங்கள் மனசில் கை வச்சு உள்ளே நின்னது எத்தனை ஆயிரம் பேர், வெளியில் நின்னவங்க எத்தனை ஆயிரம் பேர்? உள்ளும் நிரம்பிச்சு வெளியும் நிரம்பியிருக்கு. இப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தை இந்த அரசியல் கட்சிகளில் திராவிட சிந்தனையோட, பெரியாருடைய சமூக நீதியோட, நாங்கள் கொள்கையை சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தோன்னு ஒரே ஒரு கூட்டத்தை இந்த மானமுள்ள திமுக காரனால பண்ண முடியும்னு சவால் விட்டு சொல்கிறேன். காட்டுங்க. ஆட்சியும் அதிகாரத்தையும் வச்சுக்கிட்டு மக்களை இன்னைக்கு வஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனையும் சுரண்டி தின்னுக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களை நலத்திட்டங்கள் வாயிலாக எல்லாத்தையுமே கொள்ளை அடிச்சுக்கிட்டு 4000 கோடி 5000 கோடியை மழை வெள்ளத்தில் கொண்டு போய் கொட்டி இன்னைக்கு ஒட்டுமொத்த சென்னையும் மிதந்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு என் வீட்டு வாசலில் டிராக்டர் நின்றுட்டு இருக்கு பம்போட. இன்னைக்கு இப்பவும் அன்னைக்கு வச்ச பம்பு தான் இப்பவும் நிற்கிது. பல இடங்கள்ல இந்த மாதிரி இருக்கு, என்னால் காட்ட முடியும். இங்கிருந்து 100 மீட்டர்ல இருக்கு. டிராக்டரை நம்பி தான் நீங்கள் இந்த மழை வெள்ளத்தையும் இந்த மாநகராட்சியும் நீங்கள் காப்பாற்ற போறீங்கன்னு சொன்னால் எதற்காக இந்த 4000 கோடியை செலவு செஞ்சீங்க? அப்போ இன்னும் மக்களை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கீங்க. இடி தொடர்ச்சியாக அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிற இவருடைய பேரை சேருன்னு. யாரோட பேரை? உங்கள் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், மூத்த அமைச்சர் KN நேரு பேரை சேருன்னு தான் கொடுக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் அட்ரஸ் பண்ணி பேசிட்டுக்கலாம்ல மேடம். இன்னும் திமுக எதிர்ப்பு அதிகமாக இருக்கலாம் மக்களுக்கு. இன்னும் இது என்ன பாருங்க, உங்களுக்கு அதை சொல்லி இதை சொல்லி தான் இல்லை. திமுக எதிர்ப்புன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டான். தலைவர் தளபதி அதை நோக்கி தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே யாரை எதிர்த்துன்ற அரசியல் காலத்துக்கு முடிவுக்கு வந்துட்டார். ஆரம்ப முதல் நாள்ல இருந்தே உங்களுக்கு தான் ஜுரம் அதிகமாகிக்கிட்டு இருக்கு, பிபி பதட்டங்கள் அதிகமாகிக்கிட்டு இருக்குது. யாரை எதிர்க்கிறோன்றதை இன்னைக்கு ஒட்டுமொத்த களமும் சொல்லுதா இல்லையா? நம்ம யாரை எதிர்க்கிறோன்னு கேட்கிறாரு, அதுக்கு இந்த களம் பதில் சொல்லு, ரிப்பீட்ன்ற திரும்பவும் சொல்லுதா இல்லையா? அரசியல் படுத்தி தானே வச்சிருக்கிறாரு இந்த மக்களை. அதற்கான மிகப்பெரிய மாற்றத்திற்கான விதையை போட்டுட்டார். மக்கள் நிச்சயமாக இந்த பக்கம் தான் இருக்கிறாங்க. திமுக ஒரு பக்கம் கடுமை விமர்சனம் பண்ணது. அதிமுக நாங்கள் களத்தில் விமர்சனமே பண்ண மாட்டோம், அதை சீமானா சொல்கிறாரு இல்லை? ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சியில் யார் சீமான்? நாம் தமிழர் அவங்கள விமர்சனம் பண்றாங்க. நாம் தமிழர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. கடந்த காலம் யாருக்கான அரசியலை பண்றீங்க நீங்க சொல்லுங்க. நீங்க யாரு? நீங்க வந்து நாம் தமிழர்னு ஆரம்பிக்க ஈழத்தினுடைய பிரச்சனைக்காக நீங்க பண்ணீங்க. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா அதில் குறிப்பாக ஐடென்டிஃபை பண்ணுறது காரணம் என்ன? டிவி தொலைக்காட்சிகளை
கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லா விவாதங்களும் சாட்டை வந்து கடுமை தாவேக்கு அடிக்கிறனால இது ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறாரா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கேள்வி வருது. வாவு சிதம்பரனார் செக்கிழுத்த செம்மல் சாட்டை துரைமுருகன் இவர் சொன்ன உடனே அப்படியே மக்கள் எல்லாமே நீ அவரு ஒரு ஜால்ரா அடிக்கிறாருன்னா அவருக்கு நீ ஜால்ரா அடிக்கிறீங்க, இதில் வேற என்ன பெரிய விஷயம் இருக்க போகுது? சாட்டை துரைமுருகன் ஒரு காணொலி வெளியிட்டோம்னா ஒட்டுமொத்த தமிழகமும் அப்படியே மாறிட போதா? இல்லை கடந்த நாட்களாகவே கடும் விமர்சனம் திமுக விமர்சனம் வாங்கினதுக்கு பேசணும், விமர்சனம் வாங்கினதுக்கு பேசணும் இல்லைங்க, வாங்கினதுக்கு பேசிதானே எல்லா டிவி டிபேட்லயும் தாவேக்கா விஸ் நாம் தமிழ்ன்ற மாதிரி ஒரு இதாக நீங்க அப்படிதான் நிறைவேற்றி நீங்க கொண்டு வரீங்க. நீங்க வாடா சண்டைக்கு வாடா சண்டை, நான் ஏன் சண்டை உங்ககிட்ட வரணும்? நீ வாங்கினதுக்காக பேசிக்கிட்டு வாயை வாடகைக்கு விட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு வீடியோக்கு இவ்வளோன்னு பேசியிருக்கீங்க. உங்கள் கூடவே இருந்த ஆள் சாட்சி சொல்லுது. ஜெகதீச பாண்டியன் வந்து சொல்கிறாரு, மாப்பிள்ளை சாரை பார்த்து எவ்வளோ வாங்கிட்டு வந்தீங்க, உங்கள் அண்ணனும் அண்ணியும் போய் தான் வாங்கிட்டு வந்தாங்கன்றத பேசுது. நீங்கள் யாரை பற்றி பேச போகிறீங்க? பங்காளி யார் சொன்னா? அவர் தானே சொன்னார். இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய ஷூவை நான் நக்க மாட்டேன்னு சொன்னது இதே சீமான் தானே. இன்றைக்கி எந்த ஷூவை நக்கிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறேன். அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்கள் சேனல்லே சொல்லியிருக்கேன், நக்கி பிழைக்கக்கூடியவர் தான் இந்த சீமான்னு சொல்லியிருக்கேன். பாகிஸ்தான்லேயும் போய் பாரதி பற்றி பேசணும்லாம் சொல்கிறாரு. அதுதான் சொல்கிறேன், பச்சோந்தியை விட வேகமாக கலர் மாறுறியேன்னு கேட்குறேன். உனக்குன்னு ஒரு தன்மானமே கிடையாதா? நிச்சயமாக இல்லை, அது வேற விஷயம். அப்படி இருந்தால் இந்த 14 ஆண்டுகளில் மக்கள் உங்களை அங்கீகரிச்சிருப்பாங்கல்ல ஒரே கவுன்சிலர் சீட்டுக்கு. நேற்று கட்சி ஆரம்பித்த கமலஹாசனுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் கிடைக்கும் போது உனக்கு ஒரு கவுன்சிலர் ஏன் கிடைக்கல? கமலஹாசன் கையை தூக்கிட்டாரு, சரணாகதி அடைகிறேன்னு. அதே மாதிரி அதிமுகவை என்ன சொல்கிறீங்க? ஏன்னா அதிமுக ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்லை. இப்போ அதிமுக 4 5 பிரிஞ்சு கிடந்ததில் மிகப்பெரிய இருந்த ஒரு கூட்டத்தில் இருந்தும் இன்னைக்கு மக்கள் உடச்சி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த மாதம் எண்டுக்குள்ளே நிறைய பிரேக்கிங் நியூஸ்லாம் இருக்குது. இன்னும் யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்றதெல்லாம் உங்களால் பார்க்க முடியும். அதனால் அந்த அதிமுகவை நான் கடந்த இன்னைக்கு இல்லை 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிக்க முன்னாடியிலேருந்தே களத்தில் நின்றுட்டு இருக்கும்போதுலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இங்கு அதிமுகவை எதிர்க்க வேண்டிய எந்த வேலையும் இல்லைன்னு அதே தான் அண்ணன் ஆதவர்ஜுனா தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அவர்களும் சொன்னார். அங்கே உள்ள கூட்டங்கள் தான் இங்கே இருந்துக்கிட்டு இருக்குது. தலைவர்களும் கொஞ்சம் நாளில் வந்துடுவார்னு சொன்னார். அதே சமயம் இலவசம் சொல்லி ஒரு விஷயம் சொன்னார். இலவசம்னு சொல்கிற எனக்கு சலுகைகளை மாற்றுக்கிறது கிடையாது, அதை நான் ஆதரிக்கிறேன். ஆனால் அது ஏன் இலவசம்னு சொல்லி அதுவும் கொச்சைப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் விடியல் பயணம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதானே உங்களுடைய நோக்கம். ஏன் அதுக்கு தனியாக ஒரு பேருந்து கொடுக்குறீங்க? தீண்டாமையா? எல்லா பேருந்துல எங்கே வேணால் ஏறுங்க எங்கே வேணால் இறங்குங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அதுலேயே தனிப்பட்டு குறிப்பிட்டு இந்த பஸ்ஸில் தான் ஏறணும்னு ஒரு கட்டாயத்தை ஏன் உருவாக்குறீங்க? ஒயிட் போர்டுன்னு சொல்லி போகிறது. ஆமாம், மக்களுக்கான அந்த விடியல் பயணம் பேருந்துன்றது மட்டும் தனியாக வருது இல்லையா? அது எங்கேருந்து கொண்டு வந்துட்டீங்கன்னு கேட்குறேன். இருக்கிற ஓட்ட உடசலெல்லாம் என் அக்கா தங்கச்சி அம்மா எல்லாம் ஏறி போகணும், அதுக்கான பேருந்து. அதாவது பள்ளி மாணவர்களுக்கு ஒரு பஸ் பாஸ். ஏன் பஸ் பாஸ்? அதில் ஒரு தொகை, அதை கொடுக்குறதில்ல. பள்ளி சீருடையில் ஒருத்தன் வரானால அவன் ஸ்கூல் ஐடென்டி கார்டு இருந்தாலும் ஃப்ரீயாக விட்டுட்டு போங்க. இங்கே இல்லையே சமூக நீதி, அதுதானே இங்கே பிரச்சனை. ஆனால் இந்த திட்டத்தை தான் முன்மாதிரியாக வச்சு இந்தியா முழுசும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த திட்டத்தை நீங்கள் முன்மாதிரியாக பண்ணுறீங்க. 108 எங்கே உள்ள திட்டம்? அதையும் சொல்லுவார் கலைஞர் நான் தான் கொண்டு வந்தேன்னு. அங்கே ராஜசேகர் ரெட்டி கொண்டு வந்தார், மறுக்க முடியுமா? அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் இன்றைக்கி ஒன்று பேசிக்கிறீங்க. காலை உணவு திட்டத்தை பேசுவீங்க. இல்லை, எஜுகேஷனும் சொன்னார், தமிழ்நாடு முன்னேறி இருக்கு அப்படின்ற மாதிரியும். இல்லையே, புள்ளி விவரம் நான் தரேன். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் 1.5 லட்சம் குழந்தைகள் அரசு பள்ளியில் படித்தவங்களுடைய எண்ணிக்கை குறைவு. ஏன்? தனியார் பள்ளி ஊக்குவிப்பு தான். அது நேரம் ட்ராப் அவுட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ட்ராப் அவுட் கோவிட் டைமில் தான் ஆனது. இப்போ இந்த இயர் ஆனது அதிகம். கோவிட் டைமில் யார் முதலமைச்சர்? அப்பயே பண்ணல. இப்போ நல்லா முன்னேறிக்கிறதாவும் சொல்கிறாங்கல்ல. இல்லை, நான் அதாவது இப்போ முன்னேறிஇருக்குன்னு எப்பவுமே உள்ளதை பேசுங்கன்னு சொல்கிறேன். ஏன் இப்போ 1.5 லட்சம் பேர் இப்போ ஏன் அரசு பள்ளிக்கு வரதை மறுத்துட்டாங்க? நேற்று கூட ஒரு பள்ளி கட்டடம் ஒரு மதில் சுவர் இடிஞ்சு விழுந்து ஒரு பையன் திருவள்ளூரில் ஒரு பையன் இறந்துருக்காப்புலையே. உங்களுடைய கட்டடங்கள் எல்லாமே அப்படி தானே இருக்குது. குறைகள் இருந்தாலும் இந்தியா முழுசும் ஒரு கல்வி முன்மாதிரியாக இதாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. எதில் முன்மாதிரியாக? கல்வியில் முன்மாதிரியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்களே. கல்வியில் இன்னைக்கு திமுக எடுத்துக்கிட்டிங்களா? அந்த இந்த 4 வருஷத்தில் முன்மாதிரி ஆயிடுச்சா? அதுக்கு முன்னாடி 10 வருஷம் அதிமுக ஆண்டாங்களா? அவங்களுக்கு எதுவும் பங்களிப்பு இல்லையா? அதுக்கு முன்னாடி திமுக ஆண்டதில் தான் பங்களிப்பு இருக்கான்னு கேட்குறேன்.
இந்த 4.5 ஆண்டுகளில் கோவிட்டில் டவுன் ஆயிடுச்சுன்னா அதுவே ஒரு வருஷம் 1.5 வருஷம் நீங்கள் கதை ஓட்டிகிட்டு இருந்தீங்க. ஒரு வருஷம்னே வச்சுப்போம். இந்த 3.5 வருஷத்தில் தான் தமிழ்நாடு வந்து தலைச்சி வச்சா கல்வி இல்லைன்னு கேட்குறேன். அப்போ அதுக்கு முன்னாடி 10 வருஷம் அதிமுக ஆட்சி செஞ்சாங்களே. உங்ககிட்ட இன்னைக்கு மடைமாற்றம் வேலையை தவிர்த்து வேறு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறேன். அதை தான் அண்ணன் பேசுகிறாருன்னு சொல்கிறேன். சரி, ஓகே. ஓவராலாக இந்த விஜய் சார் பேசுனதில் நீங்கள் பர்சனலாக நான் இந்த விஷயத்தை ரொம்ப அட்மையர் என்ன பண்ணுறது என்ன? இல்லை, காமராஜர் காலத்தில் தோன்றி எம்ஜிஆர் காலத்தில் அப்போ அப்படி கொண்டு வந்து இன்னைக்கு இது வரைக்கும் இப்போ நீங்கள் கேட்டது வந்து ஈரோட்டில் பேசுனது தானே கேட்குறீங்க? ஆமாம், ஓவராலாக வழக்கத்துக்கு மாறான பேச்சாக இருக்குது. நிறைய பேர் வரவேற்கிறாங்க. இல்லை, வழக்கத்துக்கு மாறான பேச்சுன்னா அவர் எப்பவுமே பேசக்கூடியவர் தான். அவர் மாநாடுகளில் 2 மாநாடுகளையுமே நல்லா பேசினவர் தான். முதல் மாநாட்டிலேயே நான் போய் கலந்துக்கிட்டேன். எந்த அரசியல் கட்சிக்கும் அழைப்பு இல்லை, ஆனால் நான் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. நான் போய் கலந்துக்கிட்டேன் விக்கிரவாண்டியில் கிடைக்கும் போது. நான் வந்து என்ன பார்த்தேன்னா, இன்னைக்கு அவிநாசி அத்திக்கடவு நீர்த்திட்டத்தை பற்றி பேசியிருக்கிறார். இதுக்காக வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு பல திரைப்படங்கள் கேமராமேனாக இருக்கிறார் வெற்றின்னு சொல்லிட்டு. அவருடைய தந்தை வந்து இந்த நிறைய அஜித் படங்களுக்கெல்லாம் தொடர்ச்சியாக அவர் தான் வீரம் விவேகம் அதுக்கெல்லாம் கேமராமேனாக இருந்தார் வெற்றின்னு சொல்லிட்டு. அவருடைய தந்தை வந்து ஒரு மிகப்பெரிய விவசாய சங்க தலைவராக இருந்தார். அவர் அதை ஞாபகமாக மையப்பொருளாக வச்சு விவசாயிகள் பக்கம் நிற்கணும், அவிநாசி அத்திக்கடவு நீர்த்திட்டத்துக்கு ஒரு இது கொண்டு வரணும், அந்த திட்டம் முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவிநாசியில் வந்து மக்கள் பெருந்திரள் போராட்டம், உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த போராட்டத்தை சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் சகோதரர் வெற்றி நடத்தினார். அந்த நிகழ்வில் நான் பங்கெடுத்து அவருடைய உண்ணாவிரதத்தை முடித்து வச்சு அதில் நான் உரையாற்றியிருக்கேன். அப்படிப்பட்ட இடத்துல பார்க்கும்போது இத்தனை தலைவர்களை தாண்டி இன்னும் ஒரு கட்டமைப்பை சரியாக செய்யாமல் எடப்பாடியார் வந்து இதோ இப்போ முடிச்சிட்டோம் பண்ணிட்டோம் கொண்டுட்டோம்னு அவர் சொல்லி விட்டுட்டு போய் அடுத்த 4.5 ஆண்டுகள் இன்னும் இந்த மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு மத்தியில் உண்மையாக வந்து சொல்லக்கூடிய ஒரு தலைவனை அங்கே பார்த்தேன். சரிங்க சார், நிறைய விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்களே ஒரு விஜயாக மாறிட்டீங்க, அந்தளவுக்கு பேசுனீங்க. மற்றொரு பற்றி சந்திப்பாக நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.